இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும்படி திருமுழுக்கு யோவான் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டிருந்தார். திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவை பற்றி மிக விளக்கமாக தெளிவாக மக்கள் மத்தியிலே, அவர்களுடைய சீடர்கள் மத்தியிலே நிறையவே சொல்லியிருக்கிறார். அவர் எனக்கு முன்பாக இருந்தவர், அவர் ஒளியாக இருக்கிறார், நான் ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சியம் பகர வந்தவன் நான், அவர் இந்த உலகிற்கு ஒளியாக வருகிறார், நான் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவரோ நெருப்பாகிய தூய ஆவியினால் திருமுழுக்கு கொடுப்பார் என்றெல்லாம் மிகவே தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர்தான் பாவங்களை போக்குகிற செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறி என்றெல்லாம் சொல்லி எப்படியாகிலும் தன்னுடைய சீடர்கள் உண்மையை அறிந்து ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற முனைப்போடு அவர் செயல்பட்டு இருக்கிறார். ஆனால் இப்பொழுது திருமுழுக்கு யோவான் ஒரு இடத்திலே திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், இயேசு இன்னொரு இடத்திலே திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களுக்கும் மற்றும் சில யூதர்களுக்கும் தூய்மையை பற்றிய விவாதம் வந்துவிட்டது. அப்பொழுது திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் திருமுழுக்கு யோவானிடம், நீர் யாரை குறித்து சான்று பகர்ந்தீரோ அவர் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார், திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், எல்லாரும் அங்கே செல்லுகின்றனர் என்று சொல்லுகிறார். மிக சரியான ஒரு பதிலடியாக கொடுத்தார் திருமுழுக்கு யோவான். அவர்தான் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல சமயங்களிலே இதை நாம் பார்க்கிறோம். நாம் ஒரு சூழலுக்கு பழகிவிட்டோம் என்றால் அந்த சூழலிலே உண்மை இல்லாமல் இருக்கும், அந்த சூழலிலே தீமை இருக்கும், அந்த சூழல் நம்முடைய குடும்பத்திற்கு எதிராக இருக்கும், அல்லது நம்முடைய தூய்மைக்கு, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விற்கு எதிராக இருக்கும். ஆனால் உண்மை இயேசுதான், கிறிஸ்தவம்தான், கத்தோலிக்க திரு அவைதான் நன்றாக தெரிந்திருந்தாலும் அதை விட்டு பிரியாதபடி இந்த கத்தோலிக்க திரு அவையை குறை சொல்லுவோம், குருக்களை பற்றி குறை சொல்லுவோம். இந்த கத்தோலிக்க திரு அவையிலே நம்முடைய வாழ்க்கை நிலையை குறித்து எனக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை என்று குறை சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற நிலைகளை அறியாதபடி நாம் பழகிவிட்ட அந்த சூழலிலே அப்படியே தங்கி இருக்க விரும்புகிறோம். அன்பானவர்களே, எப்பொழுது உண்மை தெரிகிறதோ, நீதி எது என்று தெரிகிறதோ அது கிறிஸ்துவில் தான் உள்ளது, பின்பற்ற வேண்டும். முழுமையும் கத்தோலிக்க திரு அவையின் தொடக்கம் முதல் இயேசு ஆண்டவர் உருவாக்கிய திரு அவை இது என்று தெரிகிறதோ, என்னதான் நீ பழகி இருந்தாலும், சமுதாய பிரச்சனைகள் இருந்தாலும், நீ அந்த கத்தோலிக்க திரு அவை வழியாக ஆண்டவரை பின்பற்ற முன்வர வேண்டும். உன்னுடைய நிலையிலேயே குண்டு சட்டியில குதிரை ஓட்டி கொண்டு இருக்கக்கூடாது. காரணம் என்ன? உண்மைதான் வாழ்வு, ஆண்டவருடைய வார்த்தை தான் உண்மை. ஆண்டவருடைய வார்த்தை தான் நாம் வாசிக்கிறோம் 8:12 அவர் ஒளியாக இருக்கிறார், அவரை பின்பற்றினால் எப்பொழுதும் இருளில் நடவான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அவரை பின்பற்ற வேண்டும். இரக்கம் மிகுந்த எங்கள் கடவுளே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பல உண்மைக்கு புறம்பான, நீதிக்கு புறம்பான, சகோதரத்துவத்திற்கு புறம்பான பல காரியங்களில் நாங்கள் அப்படியே லயித்து மயங்கி போயிருக்கிறோம். அதை விட்டு வெளியே வராதபடி உண்மையை குறித்தும் வாழ்வை குறித்தும் சகோதரத்துவ சமத்துவ உணர்வுக்கு எதிரான நிலைகளை குறித்தும் நாங்கள் பற்றுதலோடு சமத்துவத்திற்கு, சகோதரத்துவத்திற்கு எதிராக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உண்மையை பற்றி கொள்ள வரம்தான், வாழ்வாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ள எங்களுக்கு வரம்தான். இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பனி